இவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ, இவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, அத அகைன் அண்ட் அகைன் அத டெவலப் பண்றதுக்கான விஷயங்கள மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா, அது மட்டும் தான் இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமே தவிர்த்து, இவங்க அதிர்ஷ்டம் சார்ந்து செய்ற எந்த விஷயங்களும் அவங்கள வந்து கொண்டு போகாது. ஸோ, அப்போ அது வந்து அவங்க சரியா செஞ்சாலே, இவங்களுக்கு அதுதான் சிறப்பான ஒரு பரிகாரமா இருக்கும். யார் எப்படி போனாலும் ஓகே. எப்படி என்ன இருந்தாலும் ஓகே. நான் செய்யக்கூடிய வேலையில நான் கரெக்ட்டா இருக்கிறேனா? அதுல இன்னும் நான் என்ன சரி பண்ணணும்? அப்படின்றத மட்டும் தான் அவங்க பார்க்கணும். இதுதான் அவங்களுக்கான பிராக்டிகல் பரிகாரமா இருக்கும். பட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஒரு ஒரு ராசிக்கு தனியா இப்பேற்பட்ட பலன்கள் அப்படின்றது இருக்கு. ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, இல்ல பொதுவா இதெல்லாம் பண்ணாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து ரெகுலரா பண்ணணும்? பெயர்ச்சி பலன்கள், ராசி பலன்கள் அப்படின்லாம் இல்லாம, பொதுவா எல்லா மனுஷங்களும் சில விஷயங்கள செய்யணும். அதுல மெயின் வந்து டைம் கீப் அப் பண்றது. இந்த ஓகே. பங்க்சுவாலிட்டி அது. அப்புறம் வந்து சுத்தம். தன்னுடைய உடல் சுத்தமா இருக்கட்டும், தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சுத்தமா இருக்கட்டும். ஸோ சுத்தம் சோறு போடும்னுவாங்க. அது கண்டிப்பா. வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படின்னு வந்து கிளியரா இருக்கிறோமோ, நம்ம மனசு சுத்தமா இருக்குதோ, அதுபடி தான் நம்மளுடைய வாழ்க்கை கரெக்ட்டா போயிட்டுருக்கும். இப்ப நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, மொபைலோடைய அந்த டேட்டாஸோட கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓ! ஈவன் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம என்ன சர்ச் பண்றோமோ, அது சில பேர் அப்படியே வச்சுருவாங்க. ஆமா. அது என்ன ஆகும்? அந்த ரேம் வீக் ஆயிட்டு அந்த மொபைலே மாத்துற மாதிரி இருக்கும். அதிகமா போகும்போது அந்த ரேமே வீக் ஆயிட்டு ஃபோனே நம்ம மாத்துற மாரி ஆயிடும். ஸோ இதுக்கு காரணம் எங்க? ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்க இருந்து வருது? நம்ம வந்து சோம்பேறித்தனம். டேட்டாஸ கிளியர் பண்ணாம இருக்கிற சோம்பேறித்தனம். அப்போ அந்த மாதிரி மொபைலுக்கே அப்படின்னா, அப்புறம் நம்ம வாழ்க்கையிலும் நெறைய டேட்டாஸ நம்ம கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. அது மைண்ட் ரீதியான ஏதாவது சில எண்ணங்களா இருக்கட்டும், பழைய நினைவுகள், கசப்பான நினைவுகளா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய உடல் கழிவு, மனக்கழிவு. மனக்கழிவுன்றது நம்மளோட எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள். இது 2மே வந்து எப்பவுமே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைம் கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.